ஹாய் காய்ஸ். இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஸ்ப்ரிங் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து பார்க்கலாம், சரியா? ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? இது வந்து எப்போ யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ராட் ஜான்சன் அவர் வந்து 2003 இந்த ஸ்ப்ரிங்குன்றதை டெவலப் பண்ணார், ஓகேவா? இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஜாவா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணது, அதை உருவாக்குனாங்க, ஓகேவா? இந்த டுட்டோரியல் நம்ம பிகினர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் இதில் கவர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னா என்னது? இது வந்து ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம் ஒர்க்கு. அதாவது ஏன் லைட் வெயிட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, எல்லா ஃப்ரேம் ஒர்க்கும் இதில் சப்போர்ட் ஆகும். அதாவது ஸ்டட்டு, ஹைபர்நெட்டு, இஜேபி, ஜேஎஸ்எஃப் இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான விஷயத்தை எல்லாமே இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணும், இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து ஃப்ரேம் ஒர்க் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுதுன்னா ஃபைண்ட் சொல்யூஷன். அதாவது சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வேரியஸ் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதாவது சில விஷயம் டெவலப் பண்ணுறப்ப சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் மூலிமா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அதனால தான் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே, ஓகேவா? அடுத்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வேரியஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. அதாவது வேரியஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஐஓசி, ஏஓபி, டிஏஓ, கான்டெஸ்ட், ஓஆர்எம், வெப்பு, எம்பிசி, அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து பேசுவோம், ஓகேவா? பார்க்கலாம், ஓகேவா? இதில் மெயினாக என்னென்னா ஐஓசி அண்ட் டிபெண்டன்ட் இன்ஜெக்ஷனு மெயினான அட்வான்டேஜ் அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கு இருக்குது, ஓகேவா? அதை பற்றி லைட்டாக பார்க்கலாம். இப்போ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனாக என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், எம்ப்ளாயின்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது அட்ரஸ்ன்ற ஒரு கிளாஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்து இந்த எம்ப்ளாய்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட்டை இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்டை இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னா இப்போ இந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸுக்கு நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு தடவையும் போயிட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதனால் இது ரொம்ப டைட் கப்புளிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இதை வந்து இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது, அதாவது இந்த விஷயத்தை ஈஸியாக்கிறதுக்கு, அதாவது இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணணுனாலும் சரி, இதுக்கு அந்த அட்ரஸ்க்கான ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறதுனாலும் சரி, அதை மெயின்டைன் பண்ணுறதுனாலும் சரி, அதை ரிமூவ் பண்ணுறதுனாலும் சரி, நம்ம வந்து கோட் லெவலில் போய்ட்டு ஒர்க் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இது இன்னொரு விஷயம்னா, டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்காது. இந்த மாதிரி விஷயம் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈஸியாக்கிறதுக்கு தான் இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதுவே இது பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணி அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் இது பண்ணி தரும். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு நம்ம தேவையான என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கும், ஓகேவா? அதுக்காக தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அது வந்து லூஸ்லி கப்புல்டு, அதாவது இது என்ன அச்சீவ் பண்ணுது, லூஸ்லி கப்புளிங்கை வந்து அச்சீவ் பண்ணுது, ஓகேவா? அதேமாதிரி டெஸ்டிங்க்கும் இது வந்து டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸையும் ஈஸி பண்ணுது இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலிமா. இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா ஐஓசி கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஐஓசி இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், இதுதான் அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது அதை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் இந்த ஐஓசி கண்ட்ரோலர் தான். ஐஓசி கண்ட்ரோலர்னால் இது ஐஓசி கண்ட்ரோலர் வந்து ஐஓசி கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மூலியமாக தான் இது அச்சீவ் பண்ணப்படுது. இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்றது அச்சீவ் பண்ணப்படுது. அந்த ஐஓசி கண்டெய்னர் வந்து நம்ம வந்து செவலெட்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெப் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கோம்ல, அதுதான் ஐஓசி கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஐஓசி கண்டெய்னர் மேக்ஸ் கோட் லூஸ்லி கப்புல்டு, அந்த கோடு வந்து லூஸ்லி கப்புல்டாக மேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ்க்கான இன்ஸ்டன்ஸ் இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுத்து அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணிருக்காங்க, அது கால் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன்ன்றது தேவைப்படாத மாதிரி இருக்குது. அது இன்டர்னலாக அது ஒர்க் ஆகிட்ருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே அதுக்கு இது கம்பேர் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்டை டேரெக்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த மாதிரி விஷயம் எதுவும் நடக்கலை. டேரெக்டாக அந்த வேல்யூஸை எடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இதுதான் ஐஓசி கண்டெய்னர் வந்து இது பண்ணுது, அச்சீவ் பண்ணுது, ஓகேவா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் டிஃபைன், அதாவது நம்ம சொன்னது தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான மெட்டா டேட்டாஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, ஒன்று எக்ஸ்எம்எல் மூலிமா இல்லை அனோட்டேஷன்ஸ் மூலிமா இதுக்கான மெட்டா டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மெட்டா டேட்டாஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வெப் டெர்மினாலஜின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அதை போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டிபெண்டன்ட் இன்ஜெக்ஷனோட அட்வான்டேஜ்னா லூஸ்லி கப்பில் அச்சீவ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுனால
மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, அதாவது நம்ம ஜாவா வச்சுக்கணும், ஜாவா டபிள்யூ அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணலாம், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் மற்ற எதாக இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்ததுக்கப்புறம் அது எதனால் அது ஈஸியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ்னால் இப்போ வந்து ஜேடிபிசி, ஹைபர்நெட்டு, ஜேபி அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது. இதெல்லாம் தனித்தனி டெக்னாலஜி. இதுக்குன்னு ஸ்பெசிஃபைட் கோட்ஸ் இருக்கும். கோடு நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சில சின்டெக்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கான எல்லா கோடையும் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு டெம்ப்ளேட் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு கனெக்ஷன் இப்போ ஜேடிபிசி கனெக்ஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணும், வந்து நம்ம கனெக்ஷன் வந்து அதாவது டிரைவர் வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் கனெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணும், அப்புறம் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணும், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சின்டெக்ஸை வச்சு நம்ம கோட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக நம்ம அதில் டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு டேரெக்டாக நம்மளுக்கு தேவையான கோடு என்னவோ அதை மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், யூ நீட் டு ரைட் கோட் எக்ஸிக்யூட்டிங் கொரி ஒன்லி. அதாவது எக்ஸிக்யூட்டிங் கொரியை மட்டும் எழுது, மற்ற எதுவுமே தேவையில்லை. மற்றதெல்லாம் இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அது மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது ஹைட் பண்ணி வச்சுக்கோ, நம்ம தேவைன்னா அதை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதிகமான கோடை வந்து ரைட் பண்ணாதீங்க, சிம்பிளாக முடிங்க. அந்த விஷயத்தை நாங்கள் டெம்ப்ளேட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கங்க, ரீயூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது இதில். ஓகேவா. அதுதான் இந்த ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லூஸ்லி கப்புள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இருக்காங்க, அது லூஸ்லி கப்புள்ட வந்து அச்சீவ் பண்ணுது. ஓகேவா. அடுத்து ஈஸி டு டெஸ்ட், அதாவது டிபெண்டன்ட் இன்ஜெக்ஷன் மேக் ஈஸியர் டு டெஸ்ட் தி அப்ளிகேஷன். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே இஜேபி ஸ்டட்டுன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, முதல் சர்வரை ரன் பண்ணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த மாதிரி விஷயம் எதுவும் தேவையில்ல, நீங்கள் சர்வரை ரன் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கோடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து லைட் வெயிட்னா இது என்ன ரீசன்னா, போஜோ இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். போஜோ இம்ப்ளிமெண்டேஷன் பின்னாடி வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைட் வெயிட்னா என்னென்னா, ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த கிளாஸை இன்ஹெரிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணு, இந்த மாதிரி எதாவது இன்டர்ஃபேஸ் இருந்தால் அது இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணு அப்படின்ற விஷயம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம நார்மலாக ஜாவா கோடை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி இதில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி டாப்பிக்கில் பார்த்துருப்போம். அது வந்து எந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாது, ப்ரோக்ராமரை ஃபோர்ஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அது வந்து அது ஆல்ரெடி இன்டெப்த்தாக அதை டெம்ப்ளேட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி அது டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அது கம்பேர் பண்ணால் நம்ம எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேவையானதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி டெம்ப்ளேட் மாதிரி உள்ளே இருக்கனால ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம அந்த மாதிரி விஷயம் எதுவுமே தேவை கிடையாது. ஓகேவா. அடுத்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு. இப்போ ஒரு நார்மலாக ஜாவா கோட் எழுதுகிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம தனித்தனியாக பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக நம்ம இது பண்ணி அதுக்கப்புறம் எல்லா கோடையும் மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப டிலே ஆகும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை வந்து ஃபாஸ்ட் பண்ணிது. இது வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து அதை ஃபாஸ்ட் பண்ணி தருது. பிகாஸ் ஆஃப் டிபெண்டன்ட் இன்ஜெக்ஷன் ஃபியூச்சர் இருக்குது. அப்புறம் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா. அடுத்து பவர்ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்மளுக்கு அதே தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. J2EE அப்ளிகேஷனுக்கான சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தேவைப்படும். அதாவது ஜேபிஏ அந்த மாதிரி ஜேடிஏ ஜேடிபிசி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இதுவே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது ஒரு விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. டிக்ளரேட்டிவ் சப்போர்ட், அதாவது இது ப்ரொவைட்ஸ் டிக்ளரேட்டிவ் சப்போர்ட் ஃபார் கேச்சிங், வேலிடேஷன், டிரான்சாக்ஷன், ஃபார்மட்டிங். இந்த மாதிரி கேச்சிங் விஷயம் இருக்கும், வேலிடேஷன் இருக்கும், டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுவாக ஒரு இது மாதிரி ஒரு நம்மளுக்கு எதாவது தப்பு பண்ணுறோம் அதுவாக ஒரு இதாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் கூட அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதை தவிர்த்து நம்ம வரப்போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா. அவ்வளோதான் இந்த கண்டென்ட். அவ்வளோதான். நம்ம வரப்போகிற வீடியோவில் பேக் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம போடலாம். ஓகேவா. பாய்.